ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் பீடு வச்சு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளைன் ப்ளவுஸில் நம்ம எப்படி ஒரு க்ரியேட்டிவாக டிசைன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் ரைஸ் பீடும் நீடில் நம்பர் 11 எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக் போர்ஷன்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு கேப் இருந்தாலே போதும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு கார்னர் பகுதியிலேருந்து ஊசியை குத்தி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஊசி எங்கே குத்துறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு பக்கத்தை ஊசி கீழ்ப்பக்கமாக, அதாவது வி ஷேப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. வி ஷேப் வர மாதிரி ஊசியை கொண்டு வரணும். ஸோ அதில் 2 பீடு போட்டுட்டு நீங்கள் ஊசி கொண்டு வந்துட்டு அந்த பீடுக்கு நடுவில் சென்டர் பகுதியில், இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி சென்டராக போட்டு எடுத்தீங்க அப்படின்னா மணி வந்து வி ஷேப்புக்கு உங்களுக்கு வரும். ஸோ இதையே நம்ம கண்டினியூஸாக இப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொடி மாதிரி ஒரு டிசைன் வந்துடும். சரிங்களா? இப்போ இலைலாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த இலை மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். ஆல்ரெடி வந்து ஃப்ளை ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட்மேட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும், ஆரி ஒர்க் படிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக பீட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் உங்களோட ப்ளவுஸை க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கொரியர்லேயும் பார்சல் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.